பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎம்ஏ சென்னை ஸ்பார்டன்ஸ் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், வெண்டான் விஜி அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், முரளி ராமசாமி அவர்கள் 200 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ எனக்கு இருக்குன்னா, அது கூடவே பல நபர்களும் லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றதுன்னு தொடர்ந்து உதவிகள் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண போயிருக்காரு. பங்கர்ல இருந்து வெளியே வந்து, ஏன்னா பயங்கரமான அட்டாக் இல்லையா, பல முறை ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு சில பகுதிகளில். அதுவும் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. 2 இல்ல 3 ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே பல புது வகையான மிசைல்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். ஸோ டேமேஜ் ஏற்பட்டிருக்கு இல்லையா, பார்வையிடுறதுக்காக உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகை தந்திருக்கார். உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள், குறிப்பா ஒர்சுலா ஒண்டர்லா அவர்கள், பிரான்ஸ் அதிபரான மேக்ரான் அவர்கள், அதுக்கப்புறம் காஜா காலஸ் அவர்கள், ஈரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் வழக்கம் போது சொல்லிக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் நம்ம ஒன்றும் பெருசா பார்க்க வேண்டியது இல்லை. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, ரஷ்யாக்குள்ள ஸ்டாரோபிளஸ்க், அதாவது லுகான்ஸ்க் பகுதியில உக்ரைன் நடத்த தீவிரவாத தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறந்துருக்குறாங்க. பலி எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டாங்களா, மீடியாக்கள் ஏன் கவர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள் வலுவா வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யன் மீடியா அதை கவர் பண்றாங்க, மற்ற மீடியாக்கள் ஏன் அதை கவர் பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அனாலிசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பல அனலிஸ்டுகளா இருப்பாங்க இல்லையா, மார்க்கோஷியஸ் அவர்களா இருக்கட்டும், பிரையன் அவர்களா இருக்கட்டும், பல நபர்கள் யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரபலமா இருக்கக்கூடிய நபர்கள் இதை பத்தி பேசுறாங்க. பட் ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை பத்தின செய்திகளே வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி எந்த மாதிரியான இந்த எஸ்கலேஷனுக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் செய்ய போறாங்க. கப்சி பிச்சி மிச்சிம் அப்படிங்கிறது போல அமைதியா இருந்துக்குவாங்களா, இல்ல சாங்ஷன், திரும்பவும் ஆயுதங்கள் அதிகப்படுத்துறது, உதவிகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கிற ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். எல்லாமே கொஞ்சம் கப்சிப்புன்னு இருந்துக்குவாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது, அனலிஸ்டுக்குள்ள இருந்து வருது. நம்ம பேசுறதோடு நிறுத்திக்குவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்தது அப்படியே நம்ம ஈரான் சைட்ல வந்துட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். பாருங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர்னு ஒரு மிசைல் எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியல அவரு. ஏன்னா நேத்திக்கு என்னடானா ஈரான்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார், ஈரான் அணு ஆயுதம் இருக்கவே போறது இல்லை அப்படிங்கிற அவர் ஒரு போஸ்ட். எல்லாம் ஏஐ வச்சு பயங்கரமா விளையாடுறாங்க இந்த மேற்கு நபர்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் ரியாலிட்டியில அவங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, வெஸ்ட் வந்து ஒன்லி ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல இந்த ஒரிஜினிக் இது போல அட்டாக்ஸ், ஈரான் யூஸ் பண்ணக்கூடிய எம்ஐஆர்வி எல்லாம் ரியல் டைம்ல அவங்க செய்யறாங்க. வெறும் ஏஐ வச்சு செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன், ஃபைனல் அக்ரிமெண்ட் வந்து ஈரான் கூட வரும். அது கண்டிப்பா நியூக்ளியர் டேஞ்சரை வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணும். அதாவது ஈரானோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்ஸ் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுவோம், என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதை வந்து ட்ரம்ப் அவர்களோட பேசினதான் நெத்தன்யாஹு அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். மெயினான விஷயம், ஒரு அக்ரிமெண்ட் நடக்க போகுது, அந்த அக்ரிமெண்ட்ல என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் என்ரிச்மெண்ட்ஸ் அகற்றப்படும். ரெண்டாவது, யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது என்ரிச் பண்ணது அப்படிங்கிறதுல நெத்தன்யாஹு அவர்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற விஷயங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த 2ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதை பேசுனதா சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் ஈரானோட ஒரு டீல் போட்டா அதுவும் குட்டாவும் ப்ராப்பராகவும் தான் இருக்கும். இந்த ஒபாமா அவர்கள் போட்டால் தெரியுமா, அது கூட தேவலியா இருந்துச்சு. ஆனா இவர் சொல்லக்கூடியது என்ன, அந்த மாதிரி ஒன்னெல்லாம் இருக்காது. எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் கொடுக்கறது, ஒரு கிளியரான ஒரு ஓப்பன் பார்த்து நியூக்ளியர் வெப்பன் செய்யறதுக்கான அலோவ் பண்றதுங்கிறது போலாம் விட மாட்டேன். இந்த டீலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஒபாமா அவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். யாருக்குமே தெரிய போறது இல்ல. நோபடி நோஸ். இன்னும் ஃபுல்லான நெகோசியேஷனே முடியல. அதனால லிசன் பண்ணாதீங்க. லூசர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் லிசன் பண்ணாதீங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெயிட் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்க வேண்டியது
இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து பேடான டீல பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு ஒரு இது விஷயம் இருந்தது இல்லையா? அது கன்ஃபியூஷனா இருக்கு. அது மீடியாக்கள் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் ஆனா ஈரானுக்கு அசெட்ஸ ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல யாரோட என்ன மாரி டெர்ம்ஸ்ன்னு தெரியல. பட் ஆனா நியூக்ளியர பத்தி 60 நாள் கழிச்சு பேசிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதே தான் திருப்பியும் குழப்பம் நீடிச்சிருக்கு. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருதரப்புலயும் கையெழுத்திடப்பட்டதுன்றது போல இல்ல. அமெரிக்க தரப்புல மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்கன்றாங்க. பட் ஆனா ஈரான் தான் மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. மேற்கு மீடியாக்களே. ஏன்னா ராய்ட்டர்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் வந்து இன்னும் அக்ரி பண்ணல. என்ரிச் பண்ணக்கூடிய ஹைலி என்ரிச்டு யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸ அமெரிக்கா கிட்டயோ இல்ல அமெரிக்கா சொல்ற மாதிரி கேட்கறதுக்கு ஈரான் தயாரா இல்ல. இந்த என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம்ங்கிறது ஈரான்குள்ள தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னதான் என் டேர்ம்ஸ், என்னதான் பேசிக்கிறீங்க, என்னதான் பண்றீங்க, எஸ்கலேஷனுக்கு கொண்டு போய் விட போறீங்களா, இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்விகள் வருது. இதுல 2 பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அனாலிசிஸ் தரப்புல சொல்றாங்க. அதாவது ஒண்ணு, அமெரிக்கா திரும்பவும் இஸ்ரேலுக்காக போராடி ஆகணும். ஆனா அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் என்னதான் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலுமே, ரிபப்ளிகன்ஸ், டெமோக்ராட்ஸ், ஸோ இருந்தாலுமே இஸ்ரேலுக்கு உதவுறது அப்படிங்கிற ஒருமித்த கருத்துல இருக்காங்க. பல நபர்கள், அதிகப்படியான நபர்கள் இஸ்ரேலுக்கு உதவணும் அப்படிங்கிற போல ஒரு மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட் கையை விட்டு போயிடும். திரும்பி மிடில் ஈஸ்ட்குள்ள போகணும்னா கஷ்டமாயிரும். 2வது சூப்பர் பவர்ன்ற அந்தஸ்து போயிரும். இந்த பெட்ரோ டாலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு போயிரும் அமெரிக்காவுக்கு. இது போல இழப்புகள் அப்படிங்கிறது பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல இஸ்ரேல கையை விட்டுட்டாங்க, அமெரிக்கா வந்து இந்த போருக்கு போகல அப்படின்னா, முன்னாடி நடந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, சூழ்ந்து இருக்கக்கூடிய நாடுகளோட பகையா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. ஸோ எந்த நேரமும் கடுமையான தாக்குதலுக்கு உட்படும். ஆல்ரெடி பெருத்த இழப்புகளை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சந்திச்சுக்கிறாங்க. அதிகப்படியான பொருள் சேதங்கள், பொருள் இழப்புகள் இஸ்ரேலுக்கு நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா? ஆயுத பற்றாக்குறை, ஈரானோட திரும்ப தாக்குதல்னா, எஸ்கலேஷன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள். அவங்களால போருக்கும் போக முடியாது. அட் த சேம் டைம் போர் செய்யாமையும் இருக்க முடியாது. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டூ ஆர் டை அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட உதவி அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க இஸ்ரேலுக்கு தேவை. அப்பதான் இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்தஸ்தை இழக்கக்கூடிய அந்த தருணத்துக்கு வந்துருவாங்க. எல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ அதனால அமெரிக்கா திரும்பவும் ஈரான் மேல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒப்பந்தம் போடுது, ஒப்பந்தம் வரப்போகுது அப்படிங்கிறது போல நம்ப வச்சு இந்த முஸ்தபா கமேனி அவர்களை மட்டும் அடுத்த கட்ட லீடர்ஸை மட்டும் எலிமினேட் பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு டிசீவிங் ஸ்ட்ராட்டஜில யோசிப்பாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இப்ப வரைக்கும் தெளிவான ஒரு மனநிலைமையில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இந்த மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் தெரியல. இருந்துச்சுன்னா மொத்தமும் போச்சுன்னு அர்த்தம். புது வேர்ல்ட் ஆர்டர் மலர்ந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையில அமெரிக்கா சிக்கியிருக்காங்க. ஸோ என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? ஒரு வேலை இது எஸ்கலேட் ஆகுதுன்னா அது 3ஆம் உலகப் போர் தான் இதுக்கப்புறம் அப்படிங்கிறத விட பலரோட கருத்துக்களா இருக்கு. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். வரக்கூடிய தகவலை வச்சு அடுத்தடுத்த பதிவுல என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் பதிச்சு 4 பேத்துக்கு இந்த சேனலை ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.